அன்பார்ந்த பக்தர்களே, வன்னிய மரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகா கோமாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள மகா சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஐயனார் சுவாமியின் திருத்தலமாகும். இந்த ஹரிஹரரின் பாலனாக விளங்கக்கூடிய ஐயனார் சுவாமியை குலதெய்வமாக பல லட்சக்கணக்கான மக்கள் வணங்குகிறார்கள். கோமாலூர் ஸ்ரீ ஐயனார் சாமி மிகவும் சக்தி வாய்ந்த மனநிறைவான இறைவனாவார். அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும். மூலவர் சன்னதியில் ஐயனார் சுவாமி பூரணி புற்கலாதேவியுடன் அமர்ந்து இருக்கிறார். உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற ஐயனார் சுவாமியின் சன்னதியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு உண்டாகும். கோமாலூர் ஸ்ரீ ஐயனார் சுவாமியை குலதெய்வமாக வணங்கக்கூடிய பக்தர்களின் ஒரு சில ஊர்களை மட்டுமே சொல்ல இயலும். ஒரு கால் பகுதி ஊர்களை மட்டுமே தெரிவிக்கிறேன். சேலம், ராசிபுரம், ராமகிரிப்பேட்டை, ஆத்தூர், தலைவாசல், வாழப்பாடி, கீரனூர், கள்ளக்குறிச்சி, ஆவட்டி, உளுந்தூர்பேட்டை, வாணியந்தல், பாசார், கீழ்ப்பாடி, தியாகதுருகம், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், சங்கராபுரம், தியாகராஜபுரம், பாலப்பட்டு, அரசம்பட்டு, பிரம்மகுண்டம், நெடுமானூரகரம், ஊசாம்பட்டி, பலகச்சேரி, இன்னும் பல ஊர்கள் மக்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். நீங்கள் பார்ப்பது அப்பாண்டார் என்று சொல்லக்கூடிய மகாவீரர் ஆவார். இந்த சிலையானது நம் முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறார்கள். கிமு நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பக்தர்களே, ஐயனார் ஆலயத்திற்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் பெயர், ஊர், ஃபோன் நம்பர் தயவுசெய்து கொடுங்கள். ஏனென்றால் ஸ்ரீ ஐயனார் சுவாமி திருத்தலம் புதியதாக அமைக்க ஆலய திருப்பணி மிக விரைவில் நடைபெற கோயில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், ஆலயத்தில் இறைவனுக்கு தொண்டு ஆற்றும் பூசாரிகள் அனைவரும் இணைந்து ஆலோசித்து வருகிறார்கள். கோமாலூர் ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஆலய திருப்பணி ஒரு முறை மட்டுமே நடைபெறும். பிற்காலத்தில் உங்கள் மனம் ஆலய திருப்பணிக்கு நன்கொடை அளித்திருக்கலாம் என்று வருத்தப்படும்படியாக இருக்கும். அதனால் கோயில் திருப்பணியை தொடங்கும் பொழுது உங்கள் குலதெய்வமாக அருள் வழங்கும் ஸ்ரீ ஐயனார் சுவாமிக்கு நன்கொடையை அள்ளி வழங்குமாறு உங்கள் பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுவது இறைவனுக்கு தொண்டு ஆற்றும் அடியார் செல்வராஜி பூசாரி ஆவார். உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.